ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒட்டகம் கறி வைக்க போகிறோம். ஒட்டகம் கறி வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறோம் நண்பா. ஸோ பாருங்கள், நான் ஆனியன் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா ஒரு 5 போட்டிருக்கேன் நண்பா. இங்கே மிளகு வச்சுருக்கிறேன், இங்கே வந்து பாருங்கள் அந்த ஏலக்காய் வச்சுருக்கிற 3, இங்கே ஒரு கிராம்பு இருக்குது. ஓகே நண்பா, தெரியுதுங்களா? கிராம்பு, பே லீஃபு, இங்கே வந்து சின்ன இது வச்சுருக்கேன், பட்டை, கருவேப்பிலை. ஓகே நண்பா, இதுதான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து சட்டியை ஏற்றணும், அப்படியே நான் போட்டுருவோம் நண்பா. அதில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிடுங்க. ஓகே நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, ப்ரோக்ராம் போகலாம். பாருங்கள் நண்பா, பாருங்கள் நண்பா, இதுதான் ஒட்டகம் கறி. ஒட்டகம் வாங்கியிருக்கு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கு நண்பா. ஸோ 1/2 கிலோ நான் வைக்கிறேன். ஓகே நண்பா, இதுதான் இன்றைக்கி கான்செப்ட். இன்றைக்கி இதுதான் ஃபுட்டு. இன்றைக்கி வந்து ஒட்டகம் கறி வைக்கலாம்னு ஐடியா வந்துடுச்சு. ஸோ மசாலா எவ்வளோ போடணும் அதுவும் காமிச்சிடுறேன் நண்பா. ஒட்டகம் கறி பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பெரிய துண்டாக இருக்குது ஒட்டகம் கறி. ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, போட்டால் சரியாயிடும் நண்பா. ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து வச்சாச்சு. ஓகே நண்பா, இன்றைக்கி தான் டிஷ். ஓகே நண்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். பாருங்கள் நண்பா, நான் ஒட்டகம் கறி போட்டேன், தோல் போட்டாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி. ஸோ நான் எல்லாமே மிக்சிங் அப்படியே போட்டுருவேன். ஓகே நண்பா, பாருங்கள், அப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இதான் பாருங்கள் நண்பா, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியும் இதான் மிக்ஸ் பண்ணி போடுறோம். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் வேறு ஸ்டைலில் செய்யலாம்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறோம் நண்பா. ஸோ பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு, பயிர் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒன் பை ஒன் மசாலாவும் மிக்ஸ் பண்ணிடுவேன். ஆயில் அப்படியே போட்டுருவேன் நண்பா. போட்டுட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு ஒரு 12 இல்லை 15 விசில் விடணும். ஏன்னா ஒட்டக கறி கொஞ்சம் வேறு ஜாஸ்தியாகும். 20 விசில் கூட விடலாம் நீங்கள், அப்போ போய் செக் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டுட்டு. ஓகே நண்பா, நான் ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க நண்பா. பாருங்கள் நண்பா, இப்போ ஆயில் ஊற்றுறேன். ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கங்க. பாருங்கள், ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது அப்போ தான் நல்லாயிருக்கும், கிரேவி டேஸ்ட்டாக வந்து சாப்பிடுவோம். ஓகே நண்பா, பாருங்கள் ஊற்றியாச்சு. ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு கிண்டு விடணும். ஓகே நண்பா, இன்னும் கொஞ்சம் இன்னும் ஊற்றிங்க. அது ஊற்றியாச்சு. உப்பு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நண்பா, உப்பு போட்டுருக்கேன். உப்பு மிக்ஸ் பண்ணிடுச்சு, எல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம்னா ரொம்ப வேணால் போட்டேன். ஸோ இதுதான் கான்செப்ட். இன்றைக்கி ஒட்டகம் கறி. இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா, எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா, இப்போ பாருங்கள், நான் உப்பு போட்டேன். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் அப்புறம் கூட போட்டுக்கலாம் நண்பா. ஓகே, இப்போ நான் மசாலா போடுறேன் நெக்ஸ்ட்டு. ஓகே நண்பா. ஓகே நண்பா, நான் வீடியோ வந்து சுத்தமாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், ஒட்டகம் கறி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டேன். இப்போ மசாலா அப்படியே போட்டுருவேன். போட்டுட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், இதில் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நண்பா, மிளகாத்தூளி, பாருங்கள், கரம் மசாலா போட்டிருக்கேன், கறி பவுடர் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஓகே நண்பா, இதான் ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டு நண்பா. கிண்டிக்கிட்டு மாஸ்டர் இன்றைக்கி பிஸி ஆகிட்டார் நண்பா, கம்பெனி வேறு விஷயமாக போயிட்டார். ஸோ இன்றைக்கி நான் தான். ஓகே நண்பா, உருளைக்கிழங்கு போடுவோம் நண்பா. உருளைக்கிழங்கு இப்போ போட்டால் எல்லாமே வீணாக மாவாயிடும். ஸோ அதனால் நான் உருளைக்கிழங்கு இப்போ போடல, லைட்டாக போடுவேன். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் போடுவோம் நண்பா. இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுங்க, ரொம்ப மஞ்சத்தூள் வேண்டாம் நண்பா. போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா செஞ்சுட்டு லைட்டாக போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 15-20 விசில் வர முடியும் வெயிட் பண்ணணும் நண்பா. ஓகே, இதுதான் இன்றைக்கி வந்து ஒட்டகம் கறி. பார்க்குற முன்னாடி எனக்கு லைக் பண்ணிடுங்க நண்பா, மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், பாருங்கள் இப்போ தக்காளியும் போடணும். ஓகே நண்பா, பாருங்கள் நண்பா, இப்போ கிண்டுறேன்.
தண்ணி ஊற்றிருக்கு. உங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றணும், க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் தண்ணி லைட்டாக ஊற்றணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஓரளவு ஊற்றிங்க. ஊற்றிட்டேன் தண்ணி. ஓகே நண்பா. இப்போ கிண்ட முடியல மூத்தவா கிண்ட முடியல நண்பா. ஸோ அது ரொம்ப இதாக இருக்குது. பாருங்கள் நண்பா, இப்போ மூடியை போட்டாச்சு. அப்படியே போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுக்கணும். ஓகே நண்பா, இப்போ மூடியை போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே நண்பா, நல்லா டைட்டாக இருக்கா பார்த்துங்க. நான் லூஸாக இருக்கக்கூடாது. இதான் நண்பா, பார்த்துட்டு இருங்க. எனக்கு ஒரு 20 விசில், ஏன்னா ஒட்டகக்கறிக்கு ஜாஸ்தி வரும் நண்பா. ஸோ 20 விசில் விட்ருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிடுக்கும் பஞ்சு மாதிரி. நான் காமிக்கிறேன் சாப்பிடும்போது. ஓகே நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள் நண்பா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிரேவி பாருங்கள். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், வெங்காயம் பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. நல்லா வெங்காயம் பாருங்கள், நல்லா மாஷாகி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஓகே நண்பர்களே, இதுதான் வெரி சிம்பிளாக நீங்கள் வைக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி குக்கரில் போட்டு எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருங்க. கறி மசாலா, இது கரம் மசாலா, சில்லி பவுட்ரு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் போட்டுங்க. காரம் வேணுமா, அப்புறம் பெப்பர் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது நான் குழம்பு மாதிரி வைக்கிறேன், கிரேவியாக இருக்குது. இப்போ நான் உருளைக்கிழங்கு போடுவேன் நண்பா. அதில் எனக்கு கறி வந்துடுச்சா பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான் மெயின். கறி வந்துருக்கு நண்பா, பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. நல்லா டேஸ்ட் ஆகும் பாருங்கள் நண்பா. இப்போ ஆளு ரெடி பண்ணிவிட்டேன். உருளைக்கிழங்கு அதோட போடலாம், கறியோட. பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி இப்படி பிடிச்சிடலாம் அன்றைக்கி நண்பா. குக்கர் சின்னதாக இருக்குது, அதனால் கேள்வி. பாருங்கள், துண்டு பாருங்கள். ஒரு 2 விசில் விட்டால் போதும், வெந்துடும். ஸோ தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கங்க. நான் தண்ணி ஊற்றுவேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது நண்பா. இதுதான் பாருங்கள் நண்பா. இப்போ தண்ணி ஊற்றுனேன். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு மாதிரி வரும் நண்பா. ஸோ அதனால் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன், நிறைய ஊற்றியாச்சு. ஊற்றிங்கன்னா அது பாட்டு இதாகிடும், வெந்துடும். ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. ஓகே நண்பா, ஒரு 2 விசில் ஊற்றிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போது மூடியை போட்டு மூடிடுவேன். பாருங்கள் நண்பா, இப்போ மூடியை போட்டேன். மூடியை போட்டுட்டு மூடி வச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி. ஸோ மூடியை போட்டாச்சு, மூடியாச்சு நண்பா. இது பாருங்கள், இப்போ ஃபயர் வச்சுருக்கு. மீடியம் 2 விசில் வர முடியும் விட்டுருங்க, பாடு வந்துடும். ஓகே நண்பா, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே சிஸ்டர், ஓகே மக்களே. ஸோ பாருங்கள் மக்களே, இப்போ ஆகிட்டுருக்கு, குக் ஆகிட்டுருக்கு. ஒரு 3 விசில் வந்துடும். இந்த இப்போ 3 விசில் வரப்போகுது. இருந்துச்சுன்னா பண்ணி விட்டுருங்க. குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா. ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். 3 விசில் விட்டால் போதும். என்ன உருளைக்கிழங்கு எல்லாம் மாவாயிரும். அப்புறம் இதுதான் நண்பா. சார், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும். ஓகே நண்பா, இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா. எல்லோரும் வாங்க நண்பா. பாருங்கள் நண்பா, இது ஒரு விளையாட்டு விளையாடல நண்பா. வாங்க மக்களே, நீங்களும் சாப்பிட்றதுக்கு நண்பா. பாருங்கள், கறி, ஒட்டகம் கறி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லி பாருங்கள், பெரிய நல்லி, ஒட்டகோட நல்லி செம்மையாக இருக்குது. பாருங்கள், நான் சாப்பிட்றேன். பாருங்கள், வாங்க நண்பா. லெவலில் இருக்குது. இருக்கு நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க.
மறந்துடாதீங்க. நம்ம பாருங்கள் உருளைக்கிழங்கும் செம்மையாக வந்துருச்சு. ஓகே நண்பா, அள்ளி பாருங்க, ஜெல்லு அப்படியே இருக்குது, உள்ளே எடுக்கிறேன். வாங்க இந்த பாருங்க நண்பா, ஜெல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே நண்பா, டேக் கேர், ஜிசாக்கல்லா கேர்.